மேல ஏறுறாங்க, அவரும் விடுறாங்க, இவர் அடிக்கிறாரு. பார்த்தா பாசத்தில் இருக்கிற மாதிரி தெரியல சார். அதாவது அவரே வந்து இறங்குங்கப்பா இறங்குங்கப்பான்னு சொல்றாங்க. பின்னாடி ஒருத்தர் கத்துறாரு, முன்னாடி ஒருத்தர் அரைகிறாரு இறங்கு அப்படின்னு. ஏன்னா நாங்கள் வந்து விசிகே ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வசூல் பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க, ஒரு வியாபார ஸ்தலத்துக்குள்ளே போய் தகராறு பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வக்கீல் கூட சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க, தகராறு பண்ணுவாங்க. ஆனால் வணக்கம். இன்னைக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல்ல இந்த 2 நாள்ல என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது, அதுல நிறைய காமெடிகள் தான் இருந்தது. அதை நம்ம விவாதிக்கலான்னு இருக்கிறோம். அப்படியே அதே ரெக்கார்டு தான், உடஞ்ச ரெக்கார்டு தான் திருப்பி 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 அதே போட்டு அதில் வேற பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில் பேசுகிறாப்பாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஜோசியக்கார ராணி வக்கரித்து முதல் ஆட்சி பெற்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ரீகன் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி குரு வக்கரித்து சனி உச்சம் பெற்றால் திருப்பதியில நின்றுதான் என்டிஆர் ஜெயிக்கணும். வணக்கம் சார். வணக்கம். ஐயோ அப்பா, இந்த கிளி ஜோசியம் பார்க்குற மாதிரி நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் இதாக இருப்பீங்க அப்படின்னு அந்த மாதிரி ஜோசியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன திட்டம் ஐயா? தன்னோட திட்டத்தை வகுக்க தெரியலையோ அவருக்கு. அவரு வகுக்க தெரியலன்னா அட்லீஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்கள யாராவது ஒரு ஆளை எடுத்துக்கிட்டியாப்பா, நீங்கள் உங்க நம்ம திட்டத்தை என்னென்னு போடு, பட்டியல் போடு, எப்படி இந்த நாட்டை முன்னேற்ற போற அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லலாம். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எனக்கு வந்து ஒரே எதிரி, எங்கள் இருமுனை தான் போட்டி, டிஎம்கே தான் போட்டி, மற்றவங்கெல்லாம் போட்டி கிடையாது. சரி போட்டி இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ போட்டியெல்லாம் போட மாட்டியா? அப்போ நீ வந்து உங்கள் 2 பேர் தான் நீங்கள் இருக்கீங்க, வேற யாருமே கிடையாது. இது வந்து ஆணவத்தின் உச்சகட்டம். ஒரு ஆடா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். ஆணவத்தின் உச்சகட்டம், அதே மாதிரி மூடத்தனத்தின் உச்சகட்டம்னு ஒரு மைண்டில் எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ ரெண்டும் கலந்த ஒரு கலவை. கடவுள் பாதி மிருகம் பாதி, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். ஆணவம் பாதி, இந்த மாதிரி முட்டாள்தனம் பாதின்னு அவங்க பேசுற பேச்செல்லாம் வந்து வெளியே மிருகம் உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான். சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லாம, திட்டமிடாம, ஒரு கூட்டம்னா திட்டமிடுறதில்ல, ஒரு தேர்தல்னா திட்டமிடுறதில்ல, அடுத்து ஆட்சிக்கு வந்தா ஒரு சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட ஆட்சிக்கு நான் வந்தா இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு பட்டியல் போடுறாங்க, முழு நீள பட்டியல். அது நடக்குமா நடக்காதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இவருக்கு ஒரு பட்டியலுமே இல்லை. இவர் எனக்கு ஒரே குறிக்கோள், டிஎம்கே விட்டுட்டு என்கிட்ட வாங்க. அவன் தப்பா சொன்னாலும் நீ கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா, அதனால தான் நீ பாஸ். நான் எங்க வீட்டு என் பாக்கெட்டை ரொப்பணும் அப்படின்ற மாதிரியே சொன்ன என்ன அர்த்தம்? அதான் அவரு என்னன்னா இன்னும் சினிமா ஃப்ரேம் மாதிரி தான் பொலிட்டிக்கல் ஃப்ரேமை பார்க்குறாரோன்னு எனக்கு தோணுது. உதாரணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எங்கேயாவது அணை கட்டி தருவேன், இந்த அணையினால இத்தனை பாசன வசதிகள் கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு செயலாக்கம் உள்ள திட்டத்தை அவர் எந்த இடத்துலையும் அறிவிக்கவில்லை. மாறா என்ன பண்ணியிருக்காருன்னா, பெருலஞ்சம் எப்படி கொடுக்கலாம், 2500 ரூபா நான் தருவேன்னு சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருக்கிறார். இது என்ன அப்படின்னா, ஆஃபரை கொடுத்து மக்களை ஈர்க்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு அவரும் மக்களை அணுகிறாரோங்கிறது தான் என்னோட ஃபீலிங்கா இருக்கு. நான் யாரு, என் பவர் என்னன்னு சொல்றேன். இவர்தான் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு. ஒரு டயலாக் ஒன்று உண்டு ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவனை வந்து ஏமாத்தணும்னா சிம்பிளா அவனோட ஆசைகளை தூண்டணும்னு சொல்லி, அடிப்படை ஆசைகளை தூண்டணும். ஆசையை எப்படி தூண்டுவாங்க? எப்படின்னா, உனக்கு 2000 ரூபா தரேன், 8000 ரூபா தரேன், மாதம் இந்த பெண்களுக்கு 2000 ரூபானா ஓகே, நமக்கு வந்து இந்த மாதம் கேஸ் செலவுக்கு ஆச்சு. பெண்கள் வேற என்ன பண்ணுவாங்க பாவம், ஓகே. அந்த மாதிரி ஏழை மக்களை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்துற அவனை வளைச்சி போடுறதுக்கு இந்த கட்சிகளாக மும்முரமா இருந்து பண்ணும்போது, சரி இவராது வந்து எதையாவது உருப்படியா பண்ணுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்க மக்களுக்கு அதை ஏமாற்றம் பண்றாங்க பாருங்க. அதை விட மோசமான விஷயம் வந்து நிறைய மக்கள் நம்புறாங்க இன்னைக்கு வரைக்கும். சரி விஜய் வந்தா பரவாயில்ல, ஏதாவது ஒன்று எதையா பண்ணுவ நீ அப்படின்னு சொல்லியும் தொலைக்க மாட்டேங்கிறாப்ல. யாரு இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? ஒன்றும் சொல்லாம எனக்கு அவனுக்கு தான் போட்டி, எனக்கு தானே 10 மீட்டிங்ல இதே பேசினா நானும் பார்த்துட்டேன், 10 வீடியோ பார்த்தேன். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கு இன்னொன்னு டிஎம்கே. 10 வீடியோலையும்
சேம் அதே தான், வேற ஒண்ணுமே இல்ல இல்லை. இந்த காணொலியை பார்க்குற விஜய் ரசிகர்களாவது யாராவது எங்க தலைவர் கொடுத்த பட்டியல் இதுதான்னு சொல்லி கொடுத்தா நமக்கும் நல்லா இருக்கும். யாராவது நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த பட்டியலை தயவு செஞ்சு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அது எங்களுக்கும் நல்லா இருக்கும், வாசகர்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு சிந்தனையில பயணம் செஞ்சோம் அப்படின்னா வெற்றியை நோக்கி நகர முடியாது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னொன்று நம்ம சொல்லி ஆகணும் சார், கருத்து கணிப்பு நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 20% அவருக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது கருத்து கணிப்புல இருந்தது எல்லாமே கடந்த காலங்களில் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கான்றதையும் யோசிச்சு பார்க்கணும். அப்படி எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது இல்லை. இப்போ சார் என்னோட இதுன்னா அவர் 15% வாங்கினாலுமே கூட அப்போ இங்கே இருக்கிறவங்க மாற்ற யோசிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆல்ரெடி சீமான் அவர்கள் ஒரு 8% பிரிச்சுட்டார், இவர் ஒரு 15% பிரிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது திமுக அந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு பின்பம் உடைய ஆரம்பிக்குதுன்னு தானே பார்க்கணும். ஓ நீ அப்படி வரியா? இல்லை அந்த அந்த சாம்ராஜ்யம் வந்து மெதுவாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது கலைஞர் இறந்ததுக்கு அப்புறமா மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, அதில் டவுட்டே கிடையாது. பட் மக்களோட எதிர்பார்ப்பு யாராவது ஒருத்தவங்க புதுசாக வந்து ஒரு அதிசயம் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு பார்த்தா பழைய கதையே பேசி ஜனநாயகனை முடக்கினாங்க, சங்கீதாவை தூண்டி விட்டாங்க அப்படின்னு இன்டைரக்டாக பேசுறதுன்றது வந்து ரொம்ப அபத்தமாக இருக்கு. நேரத்துல இவன் நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டுக்க. யார் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து தான் அவர் ஒய்ஃபை போய் டிவோர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சா என்ன சொன்னாங்களா என்ன? அது ஜனநாயகம் படம், 2 படம் வந்தது. ஜனநாயகம் படத்தையும் லாக் பண்ணாங்க, இந்த பராசக்தியும் லாக் பண்ணாங்க. அவன் கம்பைல் பண்ணி கரெக்டாக போட்டு விட்டான். இதை சீனை நீக்கினா நீக்க வேண்டியதானே? ஓகே, நீக்காம நான் அதே தான் நான் போடுவேன்னு சொல்லி வீம்புக்கு, அது கூட ஒரு ஸ்டண்ட்டு. ஜனநாயகனை இப்படி பண்ணி நான் முடியாதுன்னு சொன்னா மக்கள்லாம் வந்து அப்படியே முட்டாள்தனமா அப்படியே நினைச்சிருவாங்கன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? நகர்ந்த நிகழ்வு என்னன்னா சார், ஜனநாயகன் படம் வந்து ஒரு 5 நிமிட காட்சி வெளியானது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருந்தது. அது மாறி முழு படமும் வெளியாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் லீக் ஆனதற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இப்ப என்னோட ஒரு கருத்து என்னன்னா, எதுல ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல, ஆனா இப்ப ப்ரொடியூசருக்கு ஒரு மாபெரும் இழப்பு ஏற்படும். இந்த இழப்பை ஒரு சக நடிகனா இவர் வந்து சமன் கட்டுவாரா? ஒரு மண்ணு பண்ண மாட்டார், வாயான்னு அடிச்சு விரட்டிடுவாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அதெல்லாம் அவரோட செய்யாதவர் மக்களுக்கு எப்படி செய்வார்? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு காமெடி தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு மேடையிலையும் பாருங்க, பாட்டெல்லாம் பாடுறாப்ல. உங்கள் இதை பாடினவர் வந்து விஜய்னு இது பண்ணுவாங்க. பாட்டு பாடுனா நம்ம எப்படி தப்பு சொல்லிட முடியும்? முதல்வர் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஏறி நின்று பாட்டு பாடுறாரு. அவரை நாங்க என்ன கொடி பிடிக்கிறோமா? அதெல்லாம் கிடையாது. இவரும் அப்படிதான் பண்றாரு, அவரும் அப்படிதான் பண்றாரு. எல்லாரும் பாட்டு பாடிட்டு அலையறாங்க, மக்களை முட்டாள் நினைக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு நல்ல நடிகனா இருந்தாரு, ஸ்டாலின் அவர்கள் தன்னை நடிகனா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். போர் அடிக்குது. போர் அடித்தால் ஒற்றை புளிய மரத்தில் தூக்கில் தூங்குங்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். சரிங்க. ரைட். இது வந்து நிதர்சனமான உண்மை. ஒன்னதுல இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி, யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு நன்மையை செய்வாங்களா நினைச்சு காங்கிரஸ் பக்கம் திரும்பினா, காங்கிரஸ் ஐயோ அந்த காங்கிரஸ் நினைச்சாலே தேமுதிக சொல்லும் போது எப்படி 0.5% சொல்றோமோ, காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்சு தனியா நின்னா 1% அப்படிங்கறத தாண்டுவாங்களாங்கிறதே பெரிய கேள்விக்குறி. என்னடா நீங்க வேற திருநெல்வேலியில வேற சொல்றாரு விஜய், உண்மையான காங்கிரஸ்காரங்கெல்லாம் இவர் கட்சியில் தான் இருக்காங்களாமா. அப்பயே வந்து வாய்ப்பு இருக்குதுதான் சார். ஏன்னா காங்கிரஸ் கட்சியிலேயே ஆள் இல்லை. அவங்களோட மேனிஃபெஸ்டோவை நம்ம இவரை கூப்பிட்டு திறந்து வைக்கிறாங்க, கர்நாடகா துணை முதலமைச்சரை கூப்பிட்டு திறந்து வைக்கிறாங்க. திரு சிவகுமார் அவர்கள் தான் அதை இது பண்ணார். அப்பவே எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமூர்த்தி பவன்ல ஃப்ரேம்லயே மொத்தம் 10 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப எல்லாம் பேலன்ஸ் எல்லாம் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்கன்றீங்களா? விஜய் கட்சியில் இருக்கிறாங்களோ இல்ல மத்த கட்சியில் இருக்கிறாங்களோ தெரியாது, காங்கிரஸ் கட்சின்னு தமிழ்நாட்டுல இல்ல அப்படிங்கறத நான் ஊர்ஜிதமா சொல்றேன். உதாரணம் நீங்க பல எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல காங்கிரஸ் போராட்டம் இங்க இப்ப அதிகமா இருந்தது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, சீட்டுக்காக வேணா மாணிக்கம் தாக்கூர் அவங்கெல்லாம் போன்றோர் பேசிட்டு இருந்தாங்களே ஒழிய மீதி எந்த இடத்துலையும் மக்கள் எதிர்ப்புன்னு ஒரு போராட்டம் அவங்க பண்ணதே இல்லை.
அதாவது ஒரு 4 பேர் இருந்தாங்க, 4 பேரையும் இந்த செல்வ பெருந்தகை வந்து அடிச்சு விரட்டிட்டாப்ல. ஆமா. முடிஞ்சு போச்சு கதை. ஓகே. ஆனா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். யாராவது ஒரு ஆளாவது மது ஒழிப்பை பத்தி பேசுறாங்களா? இத்தனை பேர் சாவறானே, குடிச்சு சாகுறானே டாஸ்மாக்ல, அதை நான் க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு எவனா பேசுறானா? ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? எனக்கு புரியவே இல்லையே அது. அதை பத்தி பேசுனா கல்லா கட்டாதுங்க சார். கல்லா கட்டினா தானே சார் பேச முடியும். காசு கூறா, குடிக்க காசு கொடு. ஓ, கல்லா அதுல மட்டும்தான் கட்ட முடியும். அதாவது 2016 வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க போட போற முதல் கையெழுத்து என்ன அப்படின்னு திமுக பேசினது என்னன்னா, இது மது ஒழிப்பு தான். நாங்க வந்தோடனே ஃபர்ஸ்ட் வந்தோடனே டாஸ்மார்க்கை 100% மூடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 2021 இதே கனிமொழி அவர்கள்ட்ட கேட்டப்ப அவங்க சொன்ன ஒரே ஒரு டாஸ்மார்க்கை நீங்க மூடுறேன்னு சொன்னீங்கல்ல, மூடலையே அப்படின்னு. இது உதயநிதிட்டையும் கேள்வி கேட்டாங்க. அவங்க 2 பேர் சொன்ன பதில், நீங்க யாருக்கு எங்களுக்காக ஓட்டு போட்டீங்க? இந்த மாதிரி வளர்ந்த வேணா வந்து பிரச்சனை பண்ணானா பண்ண முடியுமா, பண்ண விட்டுருவோமா? எல்லாம் நான் இருக்க தைரியம் தானே. போனேன் ஒரு ரூபா எடுத்துட்டு வாப்போ. இவங்க ஒரு மக்கள் பிரதிநிதி, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆனா என்ன கேட்டாங்க மக்கள்கிட்ட? எங்களுக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க, யாரை ஜெயிக்க வச்சீங்களோ அவங்கள தானே கேட்கணும். வாஸ்தவம் தானே? அவ்வளவுதான். இந்த மாதிரி மக்களை வந்து காரி துப்பணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, நான் கேள்வி கேட்கிறேன் சார். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது மக்கள் இங்க வந்து வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறாங்க, மதுவை நீக்கி வச்சு இப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு கனிமொழி அவர்கள் கேட்டிருந்தாங்க. இதே இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படலையா மதுவால? எக்கச்சக்கமான இறப்புகள், கல்லீரல் குடும்பம் கேவலப்பட்டு போய் கிடக்கு. அதாவது கல்லீரல் குறைபாடு, அழுகிறது, இது எல்லாமே மதுனால வர்றதுதான். காசு கூறா, குடிக்க காசு கொடு. ஆனா இதே 2016 கொடுத்த மேனிஃபெஸ்டோல சொன்ன மது வந்தா நாங்க மூடுவோம்னு சொல்றது இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சு. ஆனா திரும்ப அந்த ஒரு வாசகமே இல்லை. இல்லையே, 2 கட்சியும் ஒன்னும் ஓபனே பண்ணலையே. 2 கட்சியும் ஓபன் பண்ணல. மது ஒழிப்பை பத்தி ஏன் ஓபன் பண்ண மாட்டாங்கன்னா, மது ஆலைகள் பெரும்பான்மையான 2 கட்சிக்காரவங்க தான் வச்சிருக்காங்க. அப்ப யார் வச்சிருக்காங்க? மது ஆலைகள் யார், எந்த கட்சியில சார் அதிகமா இருக்குது? மது திமுக கட்சியில தான் அதிகமா இருக்குது. அதான் மது வச்சிருப்பாங்க, பார்ட்னரா இருப்பாங்க, இல்ல மாமூல் வரும், நிறைய ஒண்ணு வரும் சார். அப்ப இன்னைக்கு இங்க இருக்கிற மதுக்கடைகள்லாம் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது. அது யார் வந்தாலும். அதை சரி கட்டுறதுக்கு தான் இந்த ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஏசி, இந்த 8000 ரூபாய் பணம், 1000 ரூபாய் 2000 மாத்துறது எல்லாம் சார். அதாவது இறப்பு சதவீதத்தை போன ஆண்டை விட இந்த ஆண்டு நாங்க குறைச்சிருக்கிறோம், இது தமிழ்நாட்டோட ஒரு தலையெழுத்துன்னு சொல்றதெல்லாம் மாறி என்ன ஆயிடுச்சுன்னா, போன ஆண்டை விட இந்த ஆண்டு தீபாவளிக்கு பிராந்தி சேல்ஸ் அதிகம் அப்படின்னு அதை ரசிக்க வைக்கிற ஒரு சேல்ஸ் தானே டார்கெட் கொடுக்குது. என்னமோ சேல்ஸுக்கு கம்பெனி வந்து எம்ப்ளாயிக்கு டார்கெட் கொடுக்குற மாதிரி டார்கெட் கொடுக்குறாங்க. இத்தனை வருஷம் இவ்வளோ சேல்ஸ் இருக்கணும் அப்படின்னு. அப்போ எப்படி இருக்கும்? பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம்னு எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ் நேரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. ஏங்க நான் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். பாட்டிலுக்கு 5 ரூபா கொடுத்தாங்க, 10 ரூபா கொடுத்தாங்க. சாகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு ரூபா ஜாஸ்தி கொடுத்து செத்தா என்ன? அதாவது மக்கள் வந்து இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து நம்ம சீரழியணும்னு நம்ம தமிழ்நாட்டு தலையெழுத்து இருக்கு. அதனால அது வரைக்கும் சீரழிஞ்சே வந்து ஓரளவுக்கு எல்லாம் சரியாகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எந்த தலைவர் அதை விட பார்த்தீங்கன்னா சீமான் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஆடு மாடு மேய்க்கிறவங்களை வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆக்க போறேன் அப்படின்னு ஒரு பக்கம் அவர் பேசுறாப்ல. சார் சொல்றேன் சார். இப்ப ஆடு மாடு மேய்த்தல் இருக்கும்போது நம்ம மூதாதையர் காலத்துல அப்படி இருந்தாங்க தான். ஆனா அப்ப இருந்த விளைவுகள் இன்னைக்கு இல்லையே. அவர் சொல்றதுல ஒரு பகுதியில் எப்படி அந்த காலத்துல வந்து எல்லாம் கோமணம் கட்டிட்டு தான் இருந்தாங்க. நானே கிணத்துல மீன் பிடிக்கிறவன், இவன் கிண்ணத்திலேயே மீன் பிடிச்சிருவான் போல் இருக்க. இப்ப எல்லாம் கோமணம் கட்டுறத சொல்றதா? அது கோமணம் கட்டுறது தப்புன்னு கிடையாதுங்களே. தப்பு கிடையாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா தான் தப்பு. அந்த காலத்துல வந்து விவசாயம் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்தது. விவசாயம் மட்டும்தான் இருந்தது, விஞ்ஞானம் கிடையாது. ஓகே, அதனால வெவ்வேறு மாதிரி போய்கிட்டு இருந்தது. இப்ப காலகட்டம் வேற. அதாவது
இப்போ பழைய ஆட்களை வந்து தூண்டி விட்டு ஓட்டுக்காக எதையாவது பேசக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. சொல்றது சரிதான் சார். இப்படி பார்த்தா யாருமே உருப்படியா இல்லாம நல்ல கண்ண மாதிரி இருக்காங்கலாம் போச்சு, முடிஞ்சது கதை. அவரு ஆமா, ஓகே, இந்த மாதிரி ஒன்னொன்னா தேவையான அளவுக்கு போராடிட்டார் தன்னோட வாழ்க்கையில. இப்போ அவரோட போராட்டம்லாம் ஒரு பகுதி நிறைவு செஞ்சிருச்சுன்னு நீங்க நல்ல கண்ணையான்னு சொன்னனால அந்த கம்யூனிஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லை, அந்த 2 கம்யூனிஸ்டும் எங்க இருக்கிறாங்கன்னு தான் தெரியல. முன்னாடி வந்து தொழிலாளர் அப்படின்னு எழுதினாலே அந்த இடத்துல வரக்கூடியவங்க கம்யூனிஸ்ட் தான். கம்யூனிஸ்ட் வந்து ஒரிஜினல் கம்யூனிஸ்டா இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்து நிற்க வேண்டாமா? அதாவது தேமுதிக 1/2%, காங்கிரஸ் 1/4% இருக்கும். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதுவும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்ல இன்னைக்கு கட்சிங்கிறதுக்கு ஆளே கிடையாது. கூட்டணியில் இல்லாமல் தனியாக நின்னா 10 சீட்டு வாங்குறது கஷ்டம். கம்யூனிஸ்ட சிந்தனை வந்து மக்கள் மத்தியில் நிறைய இருக்கு, ஆனால் சரியான தலைவர்கள் இல்லை அப்படின்னு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சிந்தனையோட நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த சித்தாந்தத்தை எடுத்து கொண்டு போறதுக்கு தான் ஆள் இல்லை சார். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் பேச்சாளர்கள் எக்கச்சக்கமாக கொண்டு போய் சேர்த்துனாங்க. இன்னைக்கு எந்த கம்யூனிஸ்ட் பேச்சாளர் பேசுறாங்க சார்? இன்னைக்கு நீங்க சமூக வலைதளம் எடுத்துக்கோங்க, எல்லாமே இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பயன்படுத்தி தான் எல்லாத்துக்கிட்டையும் மக்களை சென்றடைய வைக்கிறாங்க. எந்த கம்யூனிஸ்ட் சிந்தனைகள் கொண்ட காணொலிகள் இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏதாவது 1-2 இருக்கலாம். ஆனால் இப்போ திமுக டெய்லி தன்னை பற்றி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு 100 வீடியோ போடுறாங்க, ஏடிஎம்கே 100 வீடியோ போடுறாங்கன்னா கம்யூனிஸ்ட் 1 வீடியோ கூட போடாது. அப்புறம் எப்படி சிந்தனை போய் சேரும்? இப்போ ஜென்சிக்கு கம்யூனிசம்னாலே என்னன்னு தெரியாது. சரி, அதாவது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து இந்த கட்சிகள்லாம் பற்றி பேசுகிறோம். எனக்கெல்லாம் அந்த அண்ணாமலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு லீடராக பூமானார். ஒரு பூனை ஆணையாக மாற வேண்டும் என்றால் ஒரு கடினமான பாதையில் அந்த பூனை நடந்து போகணும். ஓகே, அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசும்போது எடப்பாடியை கண்ணாமண்ணன் திட்டிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு திட்டும்போது கூட கொஞ்சம் நியாயமா தெரிஞ்சது, ரொம்ப பக்கா இருந்தது. அவரை தூக்கி அடிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்க அண்ணாமலைன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமா இருக்கும். ஒரு தனி விவாதமாவே நான் வந்து அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சி சார்ந்து என்ன விவரங்கள் அப்படிங்கிறத நம்ம பேசிடுவோம். நாளைக்கு காலையில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்தில் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்க. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ போதுமான அளவு இந்த கண்டென்ட் இருக்கு. இதை மக்கள் பார்த்துட்டு தான் இதில் எது சரி தவறுன்னு கண்டிப்பாக நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வெர்ஷனில் கண்டிப்பாக இந்த நீங்கள் சொன்ன இந்த ரீசன்ட் டாபிக்கையும் சேர்த்தி ஒரு பெருசாக வந்து கொடுத்துடலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கருப்பு ராஜா ஆகிய நான். உங்களிடமிருந்து விடைபெறுவது வெள்ளை ராஜா சரவணன்.